வெல்கம் டு டிஜே மினி விலாக்ஸ். இப்போது நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான 2 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். மினிமம் சைஸ் இருந்தால் போதும். அதை சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண தேவையான மாதிரி நம்ம சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டோம். இதுமாரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ அழகாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் போட சொல்லவே நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு சைஸ் வேணும்ன்ட்டு. மீடியம் சைஸு இந்த அளவு கட் பண்ணால் போதும். நீங்களும் இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. இதுமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இந்தமாரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம அழகாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பொட்டேட்டோ இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரைனால் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன் டைம் வாஷ் பண்ணி அது க்ளீன் ஆகலைன்னா இன்னொரு டைம் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பொட்டேட்டோவில் இருக்கல. பொதுவாகவே பொட்டேட்டோ மண்ணில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு விற்பனை செய்கிற இடத்துல வர்றதுனால அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம தான் ஆரோக்கியமாக செஞ்சு தரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இதுமாரி வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்ட்டு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிய பிறகு இது இந்த பதத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ஓரளவுக்கு தண்ணியாக இல்லாமலும் கட்டியாக இல்லாமலும் கரெக்டான பதத்தில் இருக்குது. அதுமாரி நீங்களும் தண்ணி ஊற்றாமல் கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பொட்டேட்டோவை க்ளீன் பண்ணி மாவில் போட்டு பிரட்டி கொஞ்சம் உதிரி மாவு வச்சு அது மேலே தடவி நல்லா பிரட்டி திரும்ப டிப் பண்ணி நம்ம மாவில் மறுபடியும் சேர்த்து அது ஒரு டிப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்லா டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச எண்ணெயில் நம்ம அதை விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இன்னும் காயில் போல் நான் அதுக்குள்ளே போட்டுட்டேன். நீங்கள் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே போல் எல்லா பொட்டேட்டோவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மாவு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு வாட்டி டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு மாவு அதிகமாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு பஜ்ஜி மாவு தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கரெக்டாக தண்ணி அளவு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டான பதத்துக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. அதனால் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதுமாரி நீங்கள் பசங்களுக்கு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃப்ரம் வீடியோ.